நம்ம சம்பிரதாயம்னா தனியா ஏதோ கல்லு மண்ணு போட்டு கட்டி வச்சிருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த அர்த்தத்தை விடாம கொடுத்துன்னு போய் அதை நீர்த்து போயிடக்கூடாது. குழம்பு பண்ணோம், கூட்டு பண்ணோம், 4 பேர் ஆகாரத்துக்காக கூப்பிட்டுருந்தோம், 10 சுவாமிகள் ஏழுட்டா. ஏழுன உடனே என்ன பண்றது? இப்போ சொம்பெடுத்துன்னு கணத்தங்கரைக்கு போகணும். போனா ஒரு சொம்பு நிறைய தீர்த்தம் தூக்கணும். தூக்கின உடனே குழம்பு 10 பேருக்கு ஆயிடும், சாத்துமதும் 10 பேருக்கு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? நீர்த்து போயிடும். அந்த குழம்பு என்னவா இருந்ததோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்காது. ராத்திரி வேளையிலேயே பல பேர் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடச்சே இதெல்லாம் இப்ப பண்ணதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். அதுக்குதான் மடப்பள்ளியில் பிரவேசம் இல்லைன்னு போடுறா பாருங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னமோ நடந்திருக்குள்ளே. அதனால நன்னா இருக்கா, பெருமாள் அம்சி இருக்கார், சாப்பிட்டுட்டு போயிடணும். இதுக்கு மேல இது எப்படி வந்தது, இது கார்த்தாலே தான் மத்தியானத்துனாலாம் கேட்டா தெரியாது. இந்த நாள்லன்னா பண வசதி, அந்த நாள்ல கையில சல்லிக்காசு கிடையாது. அப்ப என்ன கார்த்தால பண்ணி பெருமாளுக்கு இருந்ததோ அதையே சமாளிச்சு சாப்பிட்டுத்தான் குடும்பத்தை எல்லா தர்மபத்தினிகளும் நடத்தியிருக்காங்க. அப்படித்தான் எல்லா பர்த்தாக்களும் வாழ்ந்திருக்கா. இன்னைக்கு என்னமோ பிராமணர்களத்துல பணம்ங்கிறது இப்பன்னா கொஞ்ச நாளா பார்த்தது, அதுதான் அனர்த்தத்துக்கு ஹேது. அதனால அப்படி நடந்துருதுன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு அது கையில இருக்கலே. அப்ப தனம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஓடிச்சு. இன்னைக்கு அந்த தனம் மாதிரி கையில பிரத்யட்சமா இந்த தனம் வந்தது. அப்ப பெருமான் திருவடிங்கிற தனம் எங்க போச்சோ தெரியல. சம்பிரதாயம்னா வழி வழியா கொடுக்கப்படணும். இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுக்கணும், அந்த ஆச்சாரியன் அவர் சிஷ்யனுக்கு கொடுக்கணும். ஓராண் வழியாய் உபதேசித்தார்னு சொல்றோம் இல்லையோ. அதனால புஸ்தகத்துல எழுதப்பட்டோ கட்டடங்களிலோ சம்பிரதாயம் இல்லை. எல்லாமே காலக்ஷேபத்துல வழி வழியா சொன்ன அர்த்தங்களிலேயும் அதை அனுஷ்டான பர்யந்தமாக்கணும். காதால கேட்டுட்டு போய் பிரயோஜனம் இல்லை. அது அனுஷ்டானத்தளவுக்கு வந்துடுத்துனால் அப்ப சம்பிரதாயம். அதை இந்த சுவாமி இப்ப பெரியவாச்சந்திர சாதிக்கிறார். நாங்க கேட்டுன்னு வந்திருக்கிற, புரிஞ்சு கொண்டு வந்திருக்கிற சம்பிரதாயம் இது. எது? ஜனகா 2 விஷயம் பிரமாணம். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னைன்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசம். அங்கநடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும்னு 10ஆம் பதிகம் தொடங்குறது. பெருமாள் திருமொழியிலே 10ஆம் பதிகத்தினுடைய முதல் பாசுரம். அங்கநடு மதில் சூழ் அயோத்தியிலே வெங்கதிரோன் சூரிய குலம். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினார். சூரிய குலத்தில் ஒருத்தர் விளக்காக தோன்றினார், ராமச்சந்திரன். சூரியன் திடீர்னு ராமச்சந்திரன் விட்டீரேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு அதான் பேர், ராமசூரியன் பேரை காணுமே. ராமச்சந்திரன் தான் எல்லாரும் பேர் சொல்றா. அப்ப சூரிய சந்திரர்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கா போது. குலம் சூரிய குலம். ஆனா ராமனோ ராமச்சந்திரன் ஏன் இந்த மாதிரி ஏற்பாடு பாருங்க. சூரிய குலம்னா தான் பிரகாசமா இருக்கும், ஆனா வெயில் கொளுத்தும். சூரிய குலத்துல சந்திரனா பிறந்துட்டாருனால் பிரகாசமா குழு குழுன்னு இருக்கிறோம் இல்லையோ. 2மே நல்லதா வச்சு பாருங்க. சூரிய குலம்ங்கிறதுனாலே பிரகாசமா இருக்கார், ராமச்சந்திரங்கிறதுனாலே குழு குழுன்னு இருக்கார். வெளிச்சத்துக்கு வெளிச்சமாச்சு, குழு குழுங்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு ஆச்சு. அப்ப 2த்தையும் சேர்ந்து ஏத்துனுட்டோம். அந்த பாசுரத்துல நீங்க குறிக்கொள்ள வேண்டியது வெங்கதிரோன் குலத்துக்குன்னு இருக்கு. அதுல ஒருத்தர் ராமர் பிறந்தார்னு இருக்கு. ஒரு குலத்தில் பிறந்தார். வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினார். ஆனா என்ன நல்லது செய்தார்? விண்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னை. அத்தனை பேருக்கு நல்லதாச்சு. ஒரு குலத்துல பிறந்திருந்தால் அந்த குலத்தவர்களுக்கு நல்லது செய்தார்ங்கிறது புரியுது. ஆனா ஓரிடத்தில் பிறந்து எல்லாத்துக்கும் நல்லதாச்சா? இது ஒரு பிரமாணம். அடுத்த பிரமாணம் சீதை பிறந்ததை பத்தி. ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதா. ஓரிடத்தில் சீதை பிறந்தாள், குலத்துக்கே பெருமை சேர்த்தாள். அப்ப உன்னிடத்துல பிறக்கிறா, எல்லாருக்கும் பெருமை. இது ராமனிடத்திலையும் பொருந்தும், சீதையினிடத்திலையும் பொருந்தும். அதை போல இப்ப ராமானுஜரிடத்துல சொல்றார். தேவரீர் வந்து அவதரிக்கையாலே ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜியாருக்கும் காதிமதி அம்மன்காருக்கும் தேவரீர் அவதரித்தீர். ஆனா எந்த குலமே வாழ்ந்தது? மொத்த பிரபன்ன குலமே வாழ்ந்தது இல்லையோ. அதனால இந்த பிரமாணத்தை என்னன்னு எடுத்துக்கணும்? ஓரிடத்தில் பிறந்து எல்லாவற்றையும் வாழ்வித்தவர். அதை போல ராமானுஜர் ஓரிடத்தில் பிறந்தார், பிரபன்ன குலத்தையே வாழ்விக்க போகிறார் என்று விளங்க போகிறது. தேவரீரே சர்வோத்தாரகர், அனைவருக்கும் உத்தாரகர் நீர். எல்லாரையும் இந்த சம்சாரத்திலேருந்து நீர் தான் தூக்கிவிட போகிறீர். சம்சாரம் பிரபன்ன தேவரீர் வந்து அவதரிக்கையாலே பிரபன்ன குலமாக விளங்க போகிறது. தேவரீரே சர்வோத்தாரகர். அடியன் ரகசியத்திலே நினைத்திருப்பதும் அப்படியே. அடியன் ஏகாந்தத்தில் அந்தரங்கத்திலும் இதைத்தான் நினைத்திருக்கிறேன். இந்த அர்த்தம் சம்பிரதாயம். இதுதான் ஓராண் வழியா கொடுக்கப்பட்டு வந்திருக்குன்னு இவர் தந்தையார் சாதித்தார். இனிமேல் அடுத்தது பெரிய திருமலை நம்பி திருமாளிகையிலே உடையவர் ஒரு சம்பத்சரம் எழுந்தருளியிருந்து இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணம் நம்பி பக்கலிலே கேட்டருளுகிற வளவிலே. இப்ப முதல்ல முடிஞ்சது எது? பெரிய நம்பி விஷயம். இப்படித்தான் பெரிய நம்பிகள் சாதிச்சார். அப்படின்னா நானா உமக்கு ஏதோ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன், தெரியாததை சொல்லிட்டேன்னு நீர் நினைச்சுக்க வேண்டாம்.
அப்படி பண்ணலே. ஆள வந்தார் கட்டாட்சம் உங்ககிட்ட இருக்கவே உம்ம சம்பந்தம் எனக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணேன். இந்த அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை வரைக்கும் இவர்கிட்ட சொல்லிட்டார். இதைத்தான் பூர்வ அபர ஸ்ரீ சூக்தின்னு இவர் சொல்லிட்டே இருக்கார். ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களும் பிற்பட்ட ஆச்சாரியர்களும் இவரைத்தான் உத்தாரகர்னு சொல்லி வருகிறார்கள்னு தான் இப்ப நமக்கு தேவை. அதைத்தான் நிரூபிச்சுன்னு வரார். இனி அடுத்தது பெரிய நம்பிகளுக்கு அடுத்தது பெரிய திருமல நம்பிகள் சொந்த மாமா மாதுலர். அவராவது நம்ம மருமக பிள்ளை அப்படிங்கிறதுக்காக தானே செய்ய மாட்டார். நான் செஞ்சார் ஆரம்பத்துல தன் மருமகன்கிறதுக்காகத்தான் பண்ணார். ஆனா அவருக்கே தோணி போச்சு நம்ம மருமகனா இருந்தாலும் கம்சனுக்கு கண்ணன் மருமகன். என்ன நடந்தது இப்போ? எத்தனையோ ஆபத்தா வந்து போச்சுக்கோ. எத்தனை நம்ம சம்பிரதாயத்துல மாமா மருமகன் உறவு நன்னா இருக்கும். அதுல ஒரு சிலது தப்பாப்படுத்து, மற்ற பலது ரொம்ப வசதியா இருந்தது. அப்படி இருந்ததுல இதுவும் ஒண்ணு. பெரிய திருமல நம்பி திருமாளிகையிலே உடையவர் 1 வருஷம் இருந்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்றார். இது 2 விதமா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒன்னு, திருமலையிலேயே பெரிய திருமல நம்பிகள் இருந்தார், கீழ திருப்பதியில தான் ராமானுஜர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கிருந்து கீழ திருப்பதிக்கு இறங்கி வந்து ராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு திரும்ப சாயங்காலத்துக்குள்ள ஏறிப்போய் மறுநாள் காலத்தால கைங்கிறதுக்கு தயாரானார் என்றுதான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இப்ப கீழ திருப்பதியில சுவாமி இருக்கார். யஸ்ச ராமன்ன பஷ்யத்து எஞ்ச ராமோன பஷ்யதி சவசேன் லோகே நிந்திதா சுவாத்மாத்மேனம் விகர்கதேன்னு ராமாயணத்திலிருந்து ஸ்லோகம். யஸ்ச ராமன்ன பஷ்யத்து, யாரொருத்தனை ராமன் பார்க்கவில்லையோ, எஞ்ச ராமன்ன பஷ்யத்தே, யார் ராமனை பார்க்கவில்லையோ, ராமன் யாரை பார்க்கவில்லையோ. 2ல ஒன்னா நடக்கணும். ஒன்னு ராமர் அடியேனை கட்டாட்சிக்கணும், இல்ல அடியேன் ராமனை சேவிக்கணும். இந்த 2த்துல ஒண்ணு கூட நடக்கலன்னு வச்சுங்க. 2ல எது வசதி தெரியுமோ? அடியேன் ராமனை சேவிக்கிறத விட ராமன் அடியேனை கட்டாட்சிக்கிறது தான் வசதி. ஊருக்கு ஜனாதிபதி வந்திருந்தாராமே, ஆமா எல்லாம் பார்த்தீங்களோ? பார்த்தோம், நின்னோம், 2 மணி நேரம் நின்று கை அசைச்சோம், எல்லாரும் பார்த்தோம். அவர் உங்களை பார்த்தாரோ? அது தெரியாது சுவாமி. நாங்க அவரை பார்த்தோம், அவர் எங்களை பார்க்கலையேனுட்டா. நாமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம்னா அவர் நம்ம பார்க்க வேண்டாமா? அதனால யஸ்ச ராமன்ன பஷ்யத்து எஞ்ச ராமோன பஷ்யதி சவசேன் லோகே நிந்திதா. இந்த 2மே இல்லாதவன் உலகத்தில் நிந்திக்கப்படுகிறான். தன்னைத்தானே நொந்து கொண்டு ஏன் வாழ்கிறோம் என்று துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். இவன் போய் ராமனை சேவிக்காட்டாலும் ராமர் இவரை கட்டாட்சி காட்டாலும் திக்கு அப்படின்னா வெறும் நிந்திக்க தகுந்தவன் என்கிற ஸ்லோகம் வந்தவாறே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கார் பெரிய திருமல நம்பிகள். ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அதுல இந்த ஸ்லோகம் வருது. நாம அவரை சேவிக்கணும், இல்ல அவர் நம்மளை கட்டாட்சிக்கணும், 2மே திக்காரம் தான். அப்போது ஸ்வகத ஸ்வீகார பரகத ஸ்வீகாரங்கள் 2 மன்றியிலே தானும் பிறரும் தன்னை இகழும்படி வர்த்திக்கிற சேத்தனனுக்கு தஞ்சம் ஏது என்று கேட்டருளுகள வளவிலே. உடையவர் ராமாயண காலக்ஷேபம் என்றிருக்கார். இப்ப நம்மளும் காலக்ஷேபம் கேட்டு இருக்கோம். அவர்களுக்கு காலக்ஷேபத்திலிருந்து என்ன தெரியுமா எடுத்துப்பா? நம்ம வாழ்க்கை எப்படி வந்திருக்கோ, இன்னைக்கு எந்த துன்ப திசையிலையோ இன்ப திசையிலோ இருக்கமோ, இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ, காலக்ஷேபத்திலேருந்து எதை காதல் விழச்சேவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்வி உருவாகும். எல்லாருக்கும் ஒரே கேள்வி வராது. விஷயம் இப்ப சரமோபாய நிர்ணயம் கேட்கிற முடியும். இதுக்கு சொல்லிண்டே இருக்கச்சே சொல்றவருக்கு ஒரு கோணத்துல தோணும், கேட்டு இருக்கிற 300 பேருக்குள்ள அவரவர்களுக்கு ஒரு கோணத்துல தோணும். அந்த கோணம் எங்கேருந்து வரும்னால் தாங்கள் எங்க பிறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், என்ன நிலையில இருக்கோம், அதை வச்சுன்னு அந்த காலக்ஷேபத்தையே நம்ம வாங்கிப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசுல படாது. இப்ப சந்திரனை பிரதிபிம்பம் பார்க்குறோம். கத்தியில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், குளத்துல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், கண்ணாடியில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். சந்திரன் இடத்துல மாறுதல் இல்லை. ஆனா எதுல பட்டு பிரதிபலிக்கிறதோ அது மாறுறதோ இல்லையோ. இப்ப அழுக்கான கண்ணாடியா இருந்தா சந்திரனே அழுக்காத்தான் தெரிவார். அது போல நாம இங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கிறச்சே ஒத்தொத்தருடைய மனசையும் நம்மளால பார்க்க முடியாது. அந்த சக்தி நமக்கு பெருமாள் கொடுக்கல, நல்ல வேலை கொடுக்கல. இல்லைன்னா அவாவா என்ன நம்மளை பத்தி தான் வச்சுட்டு இருப்பா. அப்படி இருந்துச்சு நாம அதை பார்த்து என்ன பண்ண போறோம் சொல்லுவோம். அதனால இது அவரவர்களுக்கு எப்படி உள்ளத்துல படுமோ மாறிப்படும் இல்லையா? இங்க ராமானுஜருக்கு ராமாயண காலக்ஷேபம் எப்படி படுறது பாருங்க. நாம இருந்தா சரி, யாரும் ராமனை பார்க்கலன்னா ரொம்ப நொந்துக்கணும் போல் இருக்கு, நாம அப்படித்தானே அப்படின்னு நொந்துட்டு பேசாம இருந்துருவோம். ஆனா ராமானுஜருக்கு உடனே தோன்றது, இப்படின்னு ஒருத்தன் நொந்து கொண்டு வாழ வேண்டுமானால் அப்ப அவன் 2ஐயும் இழந்துட்டான். பகவத் கடாட்சத்தையும் இழந்துட்டான், தான் தரிசனத்தையும் இழந்துட்டான். அப்ப அவனுடைய கதி என்னன்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். என்ன இவர் வந்ததே மொத்த பேருடைய கதிக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். யார் கைவிடப்பட்டவனாக இருந்தாலும் பெருமானே கை தூக்கின்றார்னா அவரே கூட்டின்னு விடுவார். எதுக்கு இப்ப உடையவர் கீழே வந்திருக்கார்? கைவிடப்பட்டவர்களை நீ போய் அழைச்சின்னு வாரும் என்ன எப்ப சொல்லியிருக்காரோ, எந்த ஸ்லோகம் வந்தாலும்
அப்ப இந்த பிரஷ்டன் என்ன பண்ணலாம், இந்த பதித்தன் என்ன பண்ணலாம், இந்த விராத்தன் என்ன பண்ணலாம் என்றே அவர் மனசு கேட்கறது. ஆனால் இந்த ஸ்லோகம் காதுல பட்ட உடனே சுவாமிக்கு தோன்றது, தானும் பிறரும் தன்னை இகழும்படி வர்த்திக்கிற சேத்தனனுக்கு தஞ்சமேது. பிறரும் தன்னை புகழறா, தானும் தன்னை இகழ்ந்துக்கிறேன், பகவானுடைய கட்டாட்சம் விட்டுப்படுத்து. அப்படி இருக்கிற இவனுடைய நிலைமை என்ன? தஞ்சமேதென்று கேட்டருளுகிற அருளின வளவிலே நித்தசூரிகளில் தலைவரான தேவரீருடைய அபிமானமே அமோக உத்தாரகம் என்று அருளி செய்தார். இந்த கேள்வி வருமானு காத்துதான் பாலகாண்டத்திலேருந்து ஒரு சொல்லிட்டு வர்றார். கேள்வி வருமானு அவர் சொல்லிட்டு வர்றார். கேள்வியை உடையவர் கேட்டுவிட்டார், பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டார், நீர் தான் ஒரே உத்தாரகர். அந்த பெருமானால ராமனால கைவிடப்பட்டவர் ஆறு பிடிப்பா, ராமானுஜரான நீர் தான் தூக்கி கொடுக்க வேண்டும் என்று பெரிய திறன் நம்பிகள் ஒரு துளியும் யோசிக்காமல் அந்த உத்தாரகர் நீரே என்று சொன்னபடியால் இப்ப சிஷ்ய பிள்ளை உட்கார்ந்து கேட்டிருக்கார். ஆச்சாரியன் பெரிய திருமல நம்பிகள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப திடீர்னு நீர் தான் அதுன்னு சொன்னா என்ன ஆகும் நிலைமை? அப்ப அதிர்ச்சியா இருக்காது, அன்னால் அவருக்கு இருக்காது. அந்த அர்த்தத்தை தெரிஞ்ச ஒரு அவதார விசேஷமாகத்தான் சுவாமி எம்பெருமானார் திருவதாரம் பண்ணியிருக்கார். அதனால அமோக உத்தாரகம், அமோகம்னா பழுதாகாதான்னு அர்த்தம், வீணா போகாத. ராமபாணம் அமோக பானம்னு சொல்லுறியா, அவனா போனா தலையை வாங்கிட்டு தான் வரும், அமோக பானம். ஆனா இப்ப பெருமானை பற்றினோம் பற்றலைன்னால் அமோகமா இருக்காது சரணாகதி மோட்சத்துக்கு. ஆனா ராமானுஜரை பற்றினால் அமோகமான கேது, அப்படின்னா வீணாகாத கேதுவா இருக்கும். அது நீர்தான் சாதித்தார். பின்பு எம்பாரை உதகபூர்வகமாக உடையவருக்கு சமர்ப்பித்து ராமாயண காலக்ஷேபம் முடிஞ்சது. சாதாரணமா சிஷ்யால் தான் ஆச்சாரியனுக்கு சம்பாதனம் பண்ணணும். ஆனா இங்க இன்னுமா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சம்பாதனம் பண்ணிருக்கார். நான் உமக்கு ராமாயணத்தையும் கொடுத்தேன், உம கைங்கேற நன்னா நடக்கணும், ஓராண்வெளி சம்பிரதாயம் வளர்றதுக்காக நம்முடைய இன்னொரு மருமக பிள்ளை கோவிந்த பெருமாள், அவரையும் உமக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு தண்ணீர் வார்த்து கொடுக்கிறார். உதகதாரா பூர்வகமாகங்கிற மொழி தண்ணீர் வார்த்து கொடுத்து விட்டார். நீர் உடையவரை, அதாவது உதகபூர்வகமாக உடையவருக்கு சமர்ப்பித்து, நீர் உடையவரை நம்மிலும் அதிகராக நினைத்திரும். எம்பாருக்கு சொல்றார் மாமா, என்னாட்டம்னு உடையவரை நினைச்சுக்க வேண்டாம், என்னை காட்டிலும் பல படிகள் உயர்ந்தவர்னு உடையவரை நினைத்திரும். அவர் திருவடிகளே தஞ்சம், அவர் சர்வோத்தாரகராக திருவதரித்தவர், அனைவரும் வாழ்வதற்கு பிறந்தவர். ஆகையாலே இவரோட்டை சம்பந்தம் நேராக பெற்றதில்லை என்று ஸ்ரீ ராமாயண வியாஜத்தாலே ஒரு சம்பந்தம் பெற்றோம். எனக்கு இவரோட நேர சிஷ்ய சம்பந்தம் கிடைக்கல, ஆனா எப்படியோ ஒரு சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக ராமாயண காலக்ஷேபம் சொல்றேன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லி உட்கார்ந்து இவர் சம்பந்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உமக்கு நேரே சம்பந்தம் கிடைக்கட்டும் என்றும் ஆளவந்தார் இழவோடே எழுந்துருளும்படி காணும் இவருடைய ஏற்றம் இருப்பது. எங்க ஆச்சாரியனான ஆளவந்தாரே, இவரோட நாம சம்பந்தத்தை நேர பெற முடியலையே என்று வருத்தத்தோட வைகுந்தத்துக்கு போயிருக்கணும்னால் அப்ப இவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். ஒருத்தரை நம்மால பார்க்க முடியலேன்னு ஏங்குறோம்னு வச்சுங்க, அவ்வளவு பெரியவரா இருந்தா தான் அந்த ஏக்கமே வரும். ஆளவந்தாருக்கெல்லாம் எதை குறித்து ஏக்கம் வராது. பெருமானுடைய திருவடியை அடைஞ்சுட்டவருக்கு மற்றதெல்லாம் புல்லுக்கு சமம். ஆனா அவரும் ராமானுஜரோட நேர பரிமாற்றம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டே போயிருக்கணும்னால் அப்ப இவருடைய பெருமை எவ்வளவுன்னு புரிந்து கொள்ளும். இப்படி இந்த மகானுபாவனோட்டை சம்பந்தத்தாலே நாமும் நிர்பரமாய் இருக்கிறோம். இந்த மகானான ராமானுஜ சம்பந்தத்தால் எனக்கு இனி பாரம் இறங்கி போச்சு. என் பொறுப்பு என்னதில்லேன்னு தெரிஞ்சுட்டேன். அந்த பொறுப்பு இவரு தான். ஆகையாலே நீரும் நிழலும் அடிதாருமாய் இரும். ராமானுஜருக்கு நிழலுமாக ராமானுஜர பதச்சாயாக இரும். இவர் சொல்றச்சே என்னன்னு சொல்லிட்டார். அதனால எம்பாருக்கு என்ன பேர் கிடைச்சதுன்னு பார்க்கணும். நீரும் நிழலும் அடிதாருமாக இரும்னு சொன்னார். அப்ப எம்பாருக்கு பேர் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலின்னு அவர் தனியன். ராமானுஜ பதச்சாயை, ராமானுஜ பாதுகைன்னு முதலியாண்டானுக்கு திருநாமம், ராமானுஜருடைய பதச்சாயா என்று எம்பாருக்கு திருநாமம். இதை சொல்ற மொழியோ அஜகத் பாகினேயத்தம் பாதுகாத்தம் திருதண்டதாம். ராமானுஜருக்கு திருதண்டமாகவே முதலியாண்டான் இருக்கார், பாதுகையா முதலியாண்டான் இருக்கார், ஜல பவித்திரமா கூறத்தாழ்வான் இருக்கார். பவித்திரமாக என்ன ரெண்டையும் எடுத்துன்னு தான் திருக்கோட்டி நம்ம இடத்துல போனார். தண்ட பவித்திரங்களை விட்டுட்டு நான் வர முடியாது, அதனால ரெண்டு பேரையும் அழைச்சின்னு போறேன்னால் விடல. திருக்கோட்டி ஒன்று கேட்டார், ரெண்டு பேரை கூட்டின்னு வந்திருக்கீர், தண்டம் பவித்திரம்ங்கிறீர், இதுல யார் தண்டம் யார் பவித்திரம்னார். அது திருதண்டம் முதலியாண்டான் நம்ம மருமகன் தான். அதே மாதிரி இப்ப பவித்திரம் கூறத்தாழ்வான் தான். கூறத்தாழ்வான் பேருக்கு தாபரி சுட்டார் உடையவர்.
அவரே பவித்திரரொல்லியோ வஞ்ச முக்குறும்பாம் குழிய கடத்தும் நம் புறத்தாழ்வான் சரண் கூடியவன் வழிய கடத்துமை ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு நீயாதும் வருத்தவன்னேன் அவர் பெருமை. அப்ப பவித்திரதா புறத்தாழ்வாந்து அவரே பவித்திரமா இருந்துட்டார். பாதுகாத்தம் திருதண்டதாம் ரெண்டுமே முதலியாண்டாந்து அவர் அதுவாக இருந்தார்னு சரித்தம். நல்ல நிழலும் அடிதாருமாயிரும், நிழலாக அடிதாராக ராமானுஜரை விட்டு பிரியாமல் அவருடைய திருவடிக்கு நிழல் போல எப்போதும் எம்பார் இருந்தார். இது பெரிய திருமல நம்பிகள் ஸ்தாபித்தது. அப்ப பெரிய நம்பிகள் சொன்னதை கேட்டோம், பெரிய திருமல நம்பிகள் சொன்னதை கேட்டோம். இப்ப மூணாவது, திருக்கோட்டியூரிலே உடையவர் எழுந்தருளி நம்பி பக்கலிலே சரமஸ்லோகம் கேட்கிற போது, இப்ப மூணாவது திருக்கோட்டியூர் நம்பிகள் அங்கிருந்து சரமஸ்லோகார்த்தத்தை கேட்கிறார். தேவரீரை பலகாலும் துவளப் பண்ணினதை திருவுள்ளத்திலே கொள்ளாதே கிடீர், 18 தடவை நடக்க வச்சேன்னு மனசுல கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுக்க வேண்டாம். 18ஆம் தடவை சொல்றார். இதை முன்னாடி சொல்லிருக்கூடாதா? இது இப்ப எல்லா தடவையும் 18ஆவது தடவை வந்து இந்த மாதிரி உம்ம நடையா நடத்தி விட்டேனேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அர்த்தத்தின் சீர்மையை விளையிட வேண்டி செய்தோம் இத்தனை. எதுக்கு உம்ம போய் இத்தனை தடவை நடக்க வச்சேன்னால் சரமஸ்லோகம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்ததுன்னு உலகம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்தேன். இல்லைன்னா நான் முதல் தரமே கொடுத்துருக்க மாட்டேன்னா. இத்தனை ராமானுஜரே நடையா நடந்தாராம்னு சொன்னால்தான் அந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை எல்லாருக்கும் புரியும். தேவரீர் லோக சம்ரக்ஷணார்த்தமாக திரு அவதரித்தருளிச்சு. உலகமெல்லாம் வாழணுங்கிறதுக்காகத்தான் தேவரீர் அவதாரம் பண்ணிருக்கீர். நாதமுனிகளுக்கு தஞ்சமான விஷயம் தேவரீர். நாதமுனிகளையே தஞ்சம்னு பற்றினார். விக்கிரகத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலம் நாதமுனிகள் உண்மையே தஞ்சமாக கொண்டார். இப்படிப்பட்ட மகானுபாவ நோட்டை சம்பந்தம் உண்டாக பெற்றோம் என்று மார்பிலே கை புகட்டு உறங்கலாம்படிக்கு உடலாயிருக்கிறது. உம்மோட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சது என்று சொல்லிட்டு மார்பில கை வைத்து உறங்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் அடிக்கடி இதை சொல்லிட்டே இருப்பா. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. ஆனா இதை வாசிச்ச உடனே அப்படிதான் நம்ம நிஜமாவே தூங்கணும் போலுக்குன்னு நினைச்சுடுவார். அதை சொல்லவே இல்லை. இப்போ இது துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்லாம் சொன்னால் உபாய பாவத்துல அன்வயம் இல்லை. நாம நம்ம ஸ்வரக்ஷணத்திலே நமக்கு அன்வயம் வேண்டாம், பெருமான் உபாயமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நாம என்ன பண்ணி பெருமாளை அடையணுமோன்னு துன்பப்பட்டு இருக்காதே. அவர் தானா தன் திருவடியில சேர்த்து விடுவார். அப்ப அந்த சக்தி அந்த ஆற்றலையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணணும், மொத்தம் கைங்கரியத்துல செலவழிக்கணும். சாதனம்னு செலவழிக்கிறத விட கைங்கரியம்னு ஞானத்தையும் சக்தியும் செலவழி. இதைத்தான் திரும்ப திரும்ப மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னா கூட சேர்த்துக்கணும். அதுல துரும்பு நறுக்கிறதுனா விறகை வெட்டு போடுறதுன்னு வச்சுங்களேன். இந்த விறகை வெட்டி இப்படி போடு, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா போடக்கூடாதான். இதுதான் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. இந்த விறகு வெட்டு போடு, 10 பாகவதால் ததியாராந்தத்துக்கு வந்திருக்காள்னா இல்ல விறகு வெட்டக்கூடாதுன்னு சொன்னார், அதனால நான் வெட்ட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி விறகு வெட்ட சொன்னா தான் கிடையாதுன்னு அர்த்தமே தவிர, கைங்கரியம்னு சொன்னா எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதுதான். எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யுமிடே பரிவதல் ஈசனை பாடிங்கிற இடத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனால கண்டிப்பா கைங்கரியத்துல நிறைய அன்வயம் இருக்கணும். உபாயம்ங்கிறது பகவானா இருக்கிறார் அப்படின்னு பேரு தப்பாதுன்னு துணிந்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகானுபாவ நோட்டை சம்பந்தம் உண்டாக பெற்றோம் என்று மார்பிலே கைப்பட்டு உறங்கலாம்படி உடலாயிருக்கிறது. எங்கள் ஆச்சாரியரான ஆளவந்தார் ஸ்ரீபாதத்திலே ஆசிரியித்த முதலிகளிலே இந்த தரிசனத்தை நிர்வகிக்க ஆளுண்டாயிருக்கவும், ஆளவந்தார் திருவடியில் ஆசிரியித்தவா பல பேர். அதுல பலருக்கும் இந்த தரிசன நிர்வாகத்துக்கு யோக்கியத்தை இருந்தது, அவர்கள்ட்ட சக்தி இருந்தது. அப்படி எல்லாம் இருந்தாலும் தேவரீரே தரிசன பிரவர்த்தகராக வேணுமென்று பேரருளாளன் சன்னதியிலே பிரபத்தி பண்ணியருளி திருநாட்டுக்கு எழுந்தருளுகிற போது, இந்த விஷயமும் நம்ம மனசுல அப்படி குறுகுருன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆளவந்தாருக்கு சிஷ்யர்களே இந்த 5 பேர் பெரிய சிஷ்யர்களாச்சே, இன்னும் 50 பேர் 500 பேர் இருந்திருக்க மாட்டாளா? பலரும் இருந்திருப்பா. அப்ப தன் நேரு சிஷ்யர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகரா பெரிய நம்பிகளுக்கு அடுத்து வரக்கூடிய ராமானுஜரா இருக்கணும்னு ஆளவந்தார் ஏன் கட்டாட்சிக்கணும்? பெரிய நம்பிகளே இருக்கார், அவரை நியமிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிறது அவர் தேடிக்கிட்டோம். ஏன் ஆளவந்தாரே இவரை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் போகணும்? ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா? இருக்குல்ல, இல்லைன்னா இவரோட நிறுத்திட்டு பாரு. இப்ப யாருமே அடுத்தடுத்த ஆச்சாரியர்களை சொல்ல போறா, யார் அதுக்கு நிர்வாகம்? அப்ப பெரிய நம்பிகளோட சொல்லிட்டு இருக்கணும். ஆனா அது விடாமல் நீர் இரும். ஆனா 5 பேரும் இன்னென்ன விஷயத்த ராமானுஜருக்கு கொடுக்கணும்னு தானே ஆளவந்தார் ஆணையிடுகிறார். நீர் திருமந்திரத்தின் சரம ஸ்லோகத்தையும் சொல்லும், நீர் துவயத்தை சொல்லும், நீர் ஸ்ரீராமாயணத்தை சொல்லும், நீர் ஆழ்வார் 1000 பாசுரத்தை சொல்லும், நீர் 3000 சொல்லும், ஈயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழை சொல்லும், பிரிச்சு கொடுக்கிறார் இல்லையோ? அப்போ அவருடைய நோக்கமே எங்க இருக்கு?
மொத்த பேரையும் வச்சுன்னு உடையவரை இளவரசரா இருக்கிறவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம் இருக்கு. அது எதனாலேன்னு யோசித்து பார்த்தால் பேரருளாளன் சன்னதியிலே பிரபத்தி பண்ணியருளி ஒம்மத்தான் இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகர் ஆக்கணும்னு தேவப்பெருமாள் திருவடியில போய் தம் தேவதேவம் சரணங்கதோஸ்மின்னு எதுக்கு சொல்லணும்? என்னால் இந்த மகானுபாவனோட 4 நாளாகிலும் கலந்து பரிமாற பெற்றோம் இல்லையே என்று இழவோடே எழுந்தருளினார். அப்ப ஒம்மத்தான் கட்டாட்சித்த ஆமுதல்வன் ஏற்படுத்தினார். உம்மோட பேசி சில விஷயங்களை உபதேசிக்கிறதுக்கும் வழி இல்லாத போச்சே என்கிற மனவருத்தத்தோட வைகுந்தத்தை அடைந்தார். ஆகையாலே இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று தேவரீர் திருநாமத்தினாலே நாள்தோறும் கொழுந்து விட்டு விளங்கப் போகிறது. இது திருக்கோட்டியூர் நம்பி கொடுத்திருக்கிற ஆணே, அவருடைய கடாட்சம். அதனால இனிமே இந்த தரிசனத்துக்கு ராமானுஜ தரிசனமா ஆளவந்தார் தரிசனமா அப்படின்னு விசாரம் வரும் இல்லையோ, எம்பெருமானார் தரிசனம். எம்பெருமான் தரிசனமா எம்பெருமானார் தரிசனமானால் எம்பெருமான் வளர்த்ததை விட எம்பெருமானார் இன்னும் நன்கு வளர்க்க போகிறபடியால் இது எம்பெருமானார் தரிசனம் என்னே பேரோட இருக்கட்டும் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிக்கிறார். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பி நியோகத்தாலே உடையவர் திருமாலையாண்டான் பக்கலிலே திருவாய்மொழி நடத்தான் இருக்க திருக்கோட்டியூர் நம்பி ஆணையிட்டு அவர் தூண்ட, திருக்கோட்டியூர் நம்பிகள் தூண்ட திருமாலையாண்டான் காலக்ஷேபம் சாதிச்சுருக்கார். நன்னா நடந்துருக்கு. திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் ஆச்சு. அடுத்தது பதிகம் 6, 2ஆம் பத்து 3ஆம் பத்து நன்னா போயிட்டு இருக்கு காலக்ஷேபம். அப்போ திருவாய்மொழி நடத்தான் இருக்க இடையிலே ஒரு அர்த்த வியத்தாசத்தாலே வியாக்கியானம் நடத்தாமல் தவிர அப்பப்ப ஆளவந்தார் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் திருமாலையாண்டான் சாதிப்பார். ஆனா என்ன இருந்தாலும் ஆளவந்தாருக்கு மனசாலே கண்களால முழுக்க உடையவரை கட்டாட்சித்திருக்காரோ இல்லையோ, அதனாலே அவர் காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தம் சொல்லாமல் மனசுல நினைச்சிருந்து சொல்லணும்னு நினைச்சிருந்த அர்த்தம். ஆனா சொல்லியிருக்க முடியாது, நேரமின்மையால சொல்லியிருக்க முடியாது. அந்த அர்த்தங்களும் சேர்த்து உடையவருக்கு தெரிஞ்சு விடுறது. என்ன இவர் கட்டாட்சிக்கத்தே உட்கண்ணாலும் கட்டாட்சித்தார், கட்கண்ணாலும் கட்டாட்சித்தார், வெளிக்கண்ணாலையும் கட்டாட்சித்தார், உள்ள கண்ணால கட்டாட்சித்தார். ஏகையைவ குரோர் திருஷ்டியா, ஆச்சாரியன் ஒரு கண்ணால கட்டாட்சித்தாலே நமக்கு ரொம்ப பெருமை. அவர் 2 கண்களால வேற கட்டாட்சித்தார்னா எல்லா அர்த்தங்களும் தெரியுது. அதனால திருமாலையாண்டான் ஒரு அர்த்தம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு இதை விட அந்த அர்த்தம் நன்னா இருக்கும் போது இருக்கு அப்படின்னு தோன்றது. அதை சொல்லணும், ஆச்சாரியனிடத்துல குறுக்க போய் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதனால கொஞ்சம் அப்படி தலையை குனிஞ்சாப்புல வச்சுப்பறான். கேட்கறவா தலையை குனிஞ்சிருந்தாலே ஏதோ கொஞ்சம் ரசிக்கலையான்னு அர்த்தம். அதை சொல்றவன் புரிஞ்சுக்கணும். அதனால அவர் புரிஞ்சுட்டு இப்போ என்ன ரசிக்கலையா, இதை விட உனக்கு அர்த்தம் தெரியுமான்னார். அவர் இன்னொரு அர்த்தம் சொல்றார். அவருக்கு ஒரு நாள் கோபம் வந்துடுச்சு. அது என்ன இப்படியே விஸ்வாமித்திர சிருஷ்டி ஆட்டம் நீர் புதுசு புதுசா அர்த்தம் சொல்லிட்டே இருக்கிருப்போ, திரிசங்கு சொர்க்கத்தை அவர் சிருஷ்டித்தாரா, நான் ஏதோ அங்க ஆச்சாரியன் சொன்ன அர்த்தத்தை சொல்லிட்டு இருந்தா நீர் மேல மேல சொல்றீரே, இது 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு அப்படியே வான விட்டுருக்கணும் இல்லையோ. ஒரு நாள் இவர் கோச்சுக்கிறாரேங்கிறதுக்காக உடையவர் வாயே திறக்கல, பேசாம இருந்தார். அவர் பேசாம இல்லாமல் இன்னைக்கு திரிசங்கு சிருஷ்டி இல்லையோன்னார். அவர் இந்த விஸ்வாமித்திர சிருஷ்டி இன்னைக்கு ஒன்றும் பண்ணலையான்னு கேட்டா, உண்டே சுவாமி திருவுள்ளமானா இன்னைக்கும் சிருஷ்டி உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொன்னார். அன்னைக்கோ வந்துட்டு இனிமே உமக்கு காலக்ஷேபம் இல்லை அப்படின்னு வியாக்கியானம் நின்று போச்சு. அப்படி இதை திருக்கோட்டியூர் நம்பி கேட்டருளி கோயிலேற எழுந்தருளின வளவிலே ஓ காலக்ஷேபம் நின்றுடுத்தாமே, அப்ப ஆச்சாரிய நியமனத்துக்கு குறை வந்துடும். இந்த ஆளவந்தார் ஆசைப்பட்டு இது சொல்லியிருக்கிறது. அதனால சரின்னு ஒரு திருக்கோட்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரார். வந்து திருமாலையாண்டானை அழைத்தருளி நீர் இவருக்கு அஜ்ஞாத ஞாபனம் பண்ணுகிறோம் என்று இராதே கொள்ளும். தெரியாததை ராமானுஜருக்கு நீர் சொல்லி கொடுக்குறீன்னு நினைச்சுக்க வேண்டாம். அஜ்ஞாத ஞாபனம், தெரியாததை தெரிவித்தல். அப்படியா நாம சொல்லி கொடுத்துருக்கோம்? அவருக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திட்டு ஆச்சாரிய சிஷ்யங்கிற கிரமம் வீணா போடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதனால் இராதே கொள்ளும். இவருக்கு ஆளவந்தாருக்கு தோற்றின அர்த்தமொழிய விபரீதார்த்தம் தோற்றாது. உமக்கு என்ன மனசுல இப்ப கோபம்? ஆளவந்தார் நமக்கு சொன்னத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கமே, இவர் அதுக்கு மேல மேல சொல்றாரே, இது ஆளவந்தார் திருவுள்ளமோ இல்ல அந்த திருவுள்ளம் இல்லாத விபரீத அர்த்தம் சொல்லிடுறீரோ? இதுதானே இப்ப உமக்கு பயம். ஒரு நாளும் உடையவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்தை தான் இவர் சொல்லுவார். ஏன்னா ஆளவந்தார் எத்தனையோ அர்த்தம் சொல்லியிருக்கார். நீர் சொன்னது ஒரு நிர்வாகமா இருக்கும், இவர் சொன்னது ஒரு நிர்வாகமா இருக்கும். ஆச்சாரியனுக்கு தெரிஞ்ச அத்தனையுமே நமக்கு தெரியும்னு நினைச்ச கூடாது. அவருக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியும். ஒரு சிலதை சிந்தி தெளித்திருப்பார். அந்த தெளித்த அர்த்தத்துல 1-2 நாம பிடிச்சுட்டு இருக்கோம். அவ பிக்ஷையிட்ட அர்த்தத்திலேருந்து 1-2 தானே நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்குன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட போறதா? ஆனா உடையவர் உள்ளத்தில் ஆளவந்தார் சொல்லாதது நிச்சயம் தோணாதுங்கிற உறுதியோடு வரும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா சொல்ல சொல்ல கேட்கிறோம். இப்போ ஓராண் வழியாவது முன்னோர் மொழி இந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசணும். அதன சத் சம்பிரதாயத்தினுடைய வழி. அதனால அப்படித்தான் உடையவரும் இருப்பார். இப்படி தோற்றின அர்த்தமொழிய விபரீதார்த்தம் தோற்றாது.
சாந்தீபனி பக்கலிலே கிருஷ்ணன் வேதாத்தியனம் பண்ணினா போலே காணும் உம்முடைய பக்கலிலே இவர் திருவாய்மொழி கேட்கிறது என்று அருளி செய்தார். சாந்தீபனி இடத்துல கண்ணன் வேதாத்தியனம் பண்ணார். உடனே சாந்தீபனி இவருக்கு வேதம்லாம் தெரியாது, நாம தான் புதுசா இப்ப சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா சொல்லிக்க முடியும். நினைச்சிருந்தா அவருக்கு தான் அறியாம அது. அதனால தெரியாததை தெரிவிக்க வரல, தெரிஞ்சத்தை ஞாபகப்படுத்துறதுக்கும் ஆச்சாரிய சிஷ்ய கிரமத்துக்காகவும் தான். வசிஷ்டாச்சாரிய இடத்துல ராமன் கேட்டார், தெரியாததையா தெரிஞ்சுட போறார்? எல்லாமே அந்த பிரக்கிரியை தானே. சாந்தீபனி பக்கலிலே பண்ணா போலே உம்முடைய பக்கலிலே இவர் திருவாய்மொழி கேட்கிறது என்று அருளி செய்து விட்ட தருவாய் தொடங்கி உடையவர் மഠத்திலே திருக்கோட்டியூர் நம்பியும் திருமாலையாண்டானும் பெரிய நம்பியும் கூட எழுந்தருளியிருந்து திருவாய்மொழி வியாக்கியானம் நடத்துவியான் இருக்க. அதுக்கப்புறம் நானும் இருக்கேன்னு சொல்லுன்னுட்டார். திருக்கோட்டியூர் நம்பியும் உட்காந்துக்கிறார், ராமானுஜரும் எழுந்துள்ளிருக்கிறார், பெரிய நம்பியும் இருக்கிறார். காலக்ஷேபம் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சது, நன்னா போயிடுது. அப்ப இது நடக்கிறது. திருமாலையாண்டானும் பெரிய நம்பியும் கூட எழுந்தருளியிருந்து திருவாய்மொழி வியாக்கியானம் நடத்துவியான் இருக்க பொலிக பொலிக வந்தவாறே கலியும் கெடும் என்கிற விடத்திலே நம்பியும் உடையவரை ஏறவும் இறங்கவும் பார்க்க உடையவரத்தை கண்டருளி இதுக்கு பொருளேது என்று கேட்க. இதே 552 திருவாய்மொழி வந்தது. பொலிக 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 கலியும் கெடும்னு வந்த உடனே காலக்ஷேபம் நன்னா போயிட்டு இருக்கு. ஆனா திருக்கோட்டியினர்கள் ஏற இறங்க உடையவரை திரும்ப திரும்ப பார்க்கிறார். இது எதுக்கு இவரை பார்க்கிறார் என்று ராமானுஜர் திரும்பி கேட்கிறார். ஏன் அப்படி பார்க்கிறீன்னு கேட்க, தேவரீர் திருவவதரித்து இதனுடைய அர்த்தத்தை வெளியிட்டு கொண்டு எழுந்தருளி இருக்க செய்தே கேட்க வேணுமோ? ஏன் பார்க்கிறேன்னு எதுக்காக கேட்கிறீர்? அர்த்தத்தோட தான் பார்க்கிறேன். கலியும் கெடும்னு நம்மாழ்வார் பாடினது உண்மை உள்ளத்தில் நினைத்து கொண்டுதானே. தேவரீர் எப்ப பிறந்தீரோ அப்ப மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து மாதவனே கண்டுர நிற்கிலும் காண இல்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்னி அப்பொழுதே. இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை நன்னா வாங்கிக்கணும். அவர் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சு அப்புறம் லோகத்தை திருத்தினான்னு வச்சுக்க முடியாது. என்ன பாட்டுல என்ன இருக்கு? வந்து தோன்னிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணக்காயினரே. எப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திர திருவாதிரல் அவதரித்தாரோ அந்த நட்சத்திரமே உத்தேசம், அந்த இடமே உத்தேசம், அவரே உத்தேசம். அவர் இருக்காருன்னு சொன்னாலே கலி கட்டுடும். அவருடைய சீசூக்தி இருக்கவே இருக்கு. தாராளமா பட்சத்தை எல்லாம் இல்லேன்னு ஆக்க போறது, சமத ஸ்தாபனம் பண்ண போறது. ஆனா எல்லாரும் இப்ப அது கொண்டு பெறுவோமானால் கண்டிப்பா காலக்ஷேபம் கேட்கணும், ஸ்ரீபாஷ்யம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், ரகசியத்திரை தர கேட்கணும். ஆனா கேட்கறதுன்னு என்ன எண்ணத்தோட கேட்கணும்? சுவாமி சாதித்ததுங்கிறதுக்காக கேட்க போறோம். அதுல இருக்கிற அர்த்தம் என்ன ஏதுங்கிறது அப்புறம். முதல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்ன யார் சொன்னாங்கிறத பார்க்காதே, என்ன சொல்லப்பட்டதுன்னு பார். இதென்ன தமிழ்ல குரல் சொல்றோம் போ. ஆனா நம்ம சம்பிரதாயத்துக்கு அப்படி அல்ல. என்ன சொல்லப்பட்டதுங்கிறதுலாம் அப்புறம், யார் சொன்னாருங்கிறதா முக்கியம். அது உடையவர் சொன்னதாக இருந்தா ஏத்துப்போம். இப்போ கண்ணை சிமிட்டினா நம்மளெல்லாம் பிடிச்சு போயிடுவாளா இல்லையா? இப்போ யாரானு இப்போ வாசல்ல போயிட்டே இருக்கோம், ஒருத்தரை பார்த்து அதுவும் ஒரு கண்ணை சிமிட்டினோன்னு வச்சுக்கோ, நிச்சயமா கைது பண்ணியே கொண்டு போடுவா. ஆனா அதே குரத்தாழ்வான் சாதிக்கிறார், இங்கிதம் நிமிஷத்தஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருத்தம். கண்ணன் பார்த்து கண்ணை சிமிட்டு வரான், உதட்ட சுழிச்சுட்டு ஒரு சத்தம் எல்லாம் போடுவான். நியாயமா இதுன்னே தெரியல. உதட்ட சுழிச்சு சத்தம் போடுவான், அப்படி கையால இப்படி இப்படி வாவான்னு சொல்லுவான். இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கேங்கிறார். இது யாரானு பண்ணா ஒத்துப்படா? அதனால இப்போ யார் பண்ணாளா எதை பண்ணாளான்னா யார் பண்ணாங்கிறதா முக்கியம். இப்போ அதனால இங்கிதம் நிமிஷந்த தாவகம்னு சொன்னாலும் இல்லையோ, இது கண்ணன் பண்ணினதாக இருந்தால் அது இது உது என்னலாவன அல்ல, உன் செய்கை என்ன நைகிக்கும். அது பண்ணது தேவரீராக இருந்தா ஏற்றுக்கொள்வோம். அப்ப கண்ணன் பண்ணதா இருந்தால் அவர் சீழ்க்கை எழுப்பினாலும் ஒத்துப்போம். அதை போல இப்ப சொன்னது எதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப திரிபுரா தேவி யார் சொல்லலையா? நீங்கள்லாம் போய் பெருமருமாளை சேவிச்சுருக்கீங்களே, சிவன் நாராயணனே உபாயம்னு 10 இருக்கீங்களே. எதனாலே? சாஸ்திரம் படிச்சு நாராயணன் தான் முழு முதல் கடவுள்னு தெரிஞ்சுட்டு அதனால பற்றுகிறீர்களானால் அதெல்லாம் வாசனையே எங்களுக்கு கிடையாது. நாங்க படிச்சதும் இல்லை, எழுத்தும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ உடையவர் பார்த்து இவர் காலில் விழுன்னு சொன்னார், விழுந்திருக்கோம். நாளைக்கே திசையை மாற்றி இன்னொருத்தர் காலில் விழுன்னு சொன்னா விழுவோம். அப்ப அவர் கை காட்டின இடம் தான் தெரியும்னால் அந்த அளவில் இந்த சம்பிரதாயம் அவரிடத்துல விசுவாசத்தோட இருக்கணும் என்ன அர்த்தம். அதை கலியுங்கடும்னு வந்தபோது தேவரீர் திருவவதரித்து இதனுடைய அர்த்தத்தை வெளியிட்டு கொண்டு எழுந்தருளி இருக்க செய்தே கேட்க வேண்டுமோ? பிரபன்ன குல உத்தாரகரான தேவரீரே இதுக்கு பொருள். பிரபன்னர்கள் அத்தனை பேரையும் சம்சாரத்திலேருந்து தூக்கிவிட போறீரே. அப்படிப்பட்ட நீர்தான் கலியும் கெடும்னு யார் கெடுக்க போறான்னா அது நீர்தாங்கிறது பொருள். அஸ்மதாதிகளை கரையேற்றுகைக்காகவன்றோ நித்திய விபூதியில் நின்றும் இங்கே எழுந்தருளிச்சு. நம் போன்றவர்களை கரையேற்றி விடுறதுக்கு தானே நித்திய விபூதியிலேருந்து ஆதிசேஷனான நீர் இங்கு வந்திருக்கிறீர் என்று அருளி செய்தார். இத்தை கேட்டிருந்த திருமாலையாண்டாலும் ஹர்ஷ புலகித காத்திரராய் மயிர்கூச்செறிந்து திருமாலையாண்டான் கேட்டு இருக்கார்.
திருக்கோட்டியூர் நம்பி இதை சொல்றார். ஒரு துளியாவது பொறாம வந்துதா பாருங்க. நாம சொல்லிட்டு இருக்கமே, இவர் ஒருத்தர் குறுக்க வந்து இப்படின்னு சொல்றாரு, இப்படின்னு நமக்கு ஒண்ணு தெரியவே இல்லையே, ஏதோ ஒரு கோபம், தாபம், பொறாமை ஒண்ணு இல்ல. மயிர்கூச்செறிந்து ஓ அப்படி ஆளவந்தாரால் அபிமானிக்கப்பட்டவர் சம்பந்தம் அச்சிந்தித்தமா நமக்கும் கிடைச்சுடுதா. அப்ப அந்த சம்பந்தம் கிடைச்சுதாங்கிறதுலதான் அவ சந்தோஷப்பட்டிருக்காளே தவிர, நாம இருந்தா உடனே எப்படி கிடைச்சதுன்னு பார்ப்போம். கிடைச்சது இல்லையோ, எப்பேற்பட்ட கிடைக்காத ஒரு வஸ்து கிடைச்சுடுத்துனால் முதல்ல அதுல திருப்திப்பட்டுக்கணும். ஏன், என்ன, எதுக்குன்னு விசாரித்திருந்தால் நம்ம மோட்சம் போன அப்புறமும் திருப்திப்பட மாட்டோம். ஏன்னா எப்படி வந்தோன்னே தெரிய போறது இல்லை. நிச்சயமா யோக்கியத்தை இருக்காது. ஆனா முக்தி அடைஞ்சிருப்போம். அங்க வந்து உட்காந்து வரவாறும் இல்லையால் வாழ்வினிதால் என்று பாடிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இத்தை கேட்டிருந்த திருமாலை ஆண்டாலும் ஹர்ஷ புலகித காத்திரராய் இனி நான் ஆளவந்தாரை அறியேன் அப்படியே சொல்றார். இது வரைக்கும் ஆளவந்தார்னு சொன்னவர் இனி நான் ஆளவந்தாரை அறியேன். பேரும் தேவரீரே, இனிமே எனக்கு உபாயமும் நீர்தான், பிராப்தமும் நீர்தான். தேவரீரோடு உண்டான சம்பந்தமே அடியனுடைய பேச்சுக்கு சாதனம். அடியன் இனி ஆச்சாரியன் திருவடிகளை அடைய போறேன்னால் அதற்கு நீர்தான் சாதனம் என்று அருளி செய்தார். உடையவர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் பக்கலிலே சென்று ஸ்வ அனுவர்த்தனத்தாலே அவரை உகப்பித்து பரம ரகசியமான சரமோபாயத்தை பெற்று பிரீதராய் எழுந்தருளி இருக்க அவ்வளவிலே உடையவரை அழைத்தருளி இனி அடுத்த ஆச்சாரியர். இப்ப திருமாலையாண்டான் வரைக்கும் அடுத்து यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो।